93 காஞ்சி. இது வந்து லாங்குவேஜை குறிக்கும். இதே மாதிரி அந்த சொல் அப்படிங்கிறது சொல்லுதல் இருக்கு இல்லையா, இந்த காஞ்சியை ஒரு ரேடிக்கலாக யூஸ் பண்ணணும். ரேடிக்கலாக யூஸ் பண்ணி பக்கத்தில் கோ அந்த இதை போட்டோம்னா கோ ஒரு ஐ மாதிரி போட்டு ஐ இங்கிலீஷ் லெட்டர் ஐ மாதிரி போட்டு நடுவில் இப்படி கோடு போட்டு இப்படி மடக்கணும், இப்படி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ். இது பார்த்திங்கன்னா 1 இந்த அப்படிங்கிறத போட்டு பக்கத்தில் ஒரு கோடு இப்படி ஒன்று போட்டு வெர்டிக்கலாக ஒரு கோடு, அதோட பாதியில் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணி அதை கீழே இறக்கி விடணும். திருப்பி இதை போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே திருப்பியும் ஒரு பாக்ஸு. ஸோ இது ரெண்டும் சேர்த்து ஒரு காஞ்சி. இது ஒரு ரேடிக்கல், இது ஒரு இது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 14 ஸ்டெப் வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. இது வந்து லாங்குவேஜை குறிக்கும், மொழி அப்படிங்கிறத குறிக்கும். இப்போ இதோடைய வன்யோமி கோ, குன்யோமி கத்தா. இதுக்கு வந்து வார்த்தை இல்லைன்னா மொழி அப்படின்னு அர்த்தம். வேர்ட் அல்லது லாங்குவேஜ், இது ரெண்டத்தையும் குறிக்கிற ஒரு காஞ்சி. இந்த ஃபஸ்ட்டு நேம் எழுதலாம். நிஹோங்கோ. நீ ஹோன், இந்த கோவை எடுத்து போடணும். ஜப்பான் மொழி, ஜாப்பனீஸ். நீ ஹோன் கோ, நிஹோங்கோ. ஜாப்பனீஸ், ஜப்பானிய மொழி. நார்மலாக ஒரு கண்ட்ரியை போட்டு அதோட அந்த கோவை போட்டால் அந்த நாட்டை சொல்லி மொழி அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ ரெண்டாவது சைனா. இது வந்து நக்கா, அதோடைய வன்யோமி சூ. இது நாடை குறிக்கிற காஞ்சி. சூ கோக்கு, இந்த லாங்குவேஜை போட வேண்டியதுதான். சூ கோக்கு கோ. சூ கோக்கு கோ. சூ கோக்கு அப்படின்னு சொன்னால் சைனா. சூ கோக்குன்னு சொன்னால் சைனா மொழி. இப்போ சைனீஸ். மூணாவது இது இந்த தா மாதிரி போட்டு இப்படி போடணும். இது வந்து சோத்தோ, வெளியேன்னு அர்த்தம். வெளியே அப்படின்னு அர்த்தம். வெளியே இருக்கிற நாடு அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரி, அதோடைய மொழி, ஃபாரின் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறது. காய் கொக்கு கோ, இதோடைய ஒன்யோமி காய். காய் கொக்கு கோ. காய் கொக்கு கோ அப்படின்னா ஃபாரின் லாங்குவேஜ், அயல் நாட்டு மொழி. காய் கொக்கு அப்படின்னு சொன்னால் அயல் நாடு. இந்த கத்தா வந்து அவ்வளோவா உபயோகப்படாது இப்போதைக்கு. கோ தான் நமக்கு யூஸ் ஆகும். அந்த கோவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த காஞ்சியை பார்த்தா கோ அப்படின்னு போட்டுக்கணும். ஒரு நாடோட கோன்னு போட்டால் வந்துடும். ஆனால் வந்து இந்தோ கோ அப்படின்னு கிடையாது. நமக்கு இந்திய மொழி அப்படின்னு ஒன்று கிடையாது. நம்மளது தமிழ் தனித்தனியாக இருக்குது. தமிழ் கோ அப்படின்னு வேணால் எழுதிக்கலாம். தமிழ் அப்படிங்கிறத கத்தகானால எழுதி அது கூட இந்த கோவை போட்டோம்னா தமிழ் கோ, தமிழ் மொழி அப்படின்னு போட்டுக்கலாம். அடுத்தது 94வது காஞ்சி. அடுத்தது இந்த கேட் ஒன்று போட்டோம் இல்லையா, முன் அப்படின்னு, அதே மாதிரியே போட்டுக்கணும். அதுக்கு நடுவில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். இந்த கேட்டுன்னு போடுறதுக்கு இதை மட்டும்தான் போடுவோம். ஆனால் முன் அப்படின்னு சொல்லி கதவு அப்படின்னு சொல்லி போட்டோம். அதில் வந்து இதே மாதிரி போட்டு நடுவில் ஒரு பாக்ஸ் போட்டுக்கணும். அது நடுவில் ஒரு கோடு போட்டுக்கணும். இது வந்து பிட்வீன், இரண்டுத்துக்கும் நடுவில் அப்படின்னு, ஏதோ ரெண்டு இதுக்கு நடுவில், பிட்வீன் அப்படிங்கிறத குறிக்கிறது. ஸோ இது எப்படி அப்படின்னா
இந்த இப்படி இப்படி போட்டோம்னா கேட்டுன்னு அர்த்தம். இப்படி போட்டோம்னா கேட்டுன்னு அர்த்தம். இதற்கு நடுவில் இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு ஒரு கோடு போட்டுடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 ஸ்டெப் காஞ்சி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 12 தான் வருது. 12 ஸ்டெப் காஞ்சி. ஸோ இதை இப்படி எப்படி எந்த வரிசையில் போட்டுறனோ அதே மாதிரி போட்டு பழகுனா வேகமாக எழுதலாம் அந்த காஞ்சியை. ஸோ இதோடைய வன்யோமி கண், KAN கண். குன்யோமின்னு எடுத்துக்கிட்டால் ஐதா, நடுவில்னு அர்த்தம். மா அப்படிங்கிற ஒரு குன்யோமியும் இருக்குது. இதுக்கு பிட்வீன் அப்படின்னு அர்த்தம். நடுவில், ரெண்டுத்துக்கும் நடுவில், ஏதோ 2 இதுக்கு நடுவில் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த கண்ணை யூஸ் பண்ணுவோம் நம்ம. ஃபஸ்ட்டு இது தனியாக அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ஐதா அப்படின்னு ஐதா, ஐதா, ஐதா. இதுக்கு மீனிங் பிட்வீன் தான். அடுத்தது இது வந்து டைமை குறிக்கிறது. இந்த ரேடிக்கல் டைமை குறிக்கும். இப்படி போட்டு இப்படி ஒரு ப்ளஸ் போட்டு இப்படி போட்டு ஒரு ஜே மாதிரி போட்டு இப்படி போடணும். இப்படி போட்டு போடணும். இது வந்து டைமை குறிக்கும். இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜி தோக்கி அப்படின்லாம் சொல்லுவோம். இந்த டைமை குறிக்கிற காஞ்சியை போட்டு இதை போட்டோம்னா இதை ஜின்னு சொல்லணும், இதை கண்ணுன்னு சொல்லணும். ஜி கா, ஜிக்கான், ஜிக்கான். ஜிக்கான் அப்படின்னா மணி நேரம். ஜிக்கான் அப்படின்னா வந்து டைம், மணி நேரம், மணி நேரம். அடுத்தது ஒரு 1 அப்படிங்கிற காஞ்சியை போடுவோம். இச்சி அப்படிங்கிற காஞ்சியை போடுவோம். இது வந்து வருஷத்தை குறிக்கிறது. நென், இது வந்து கண். ஈச்சி, இச்சி, நென், கண். ஒரு வருட காலம் அப்படின்னு அர்த்தம். இச்சி நென் கண் அப்படின்னா 1 இயர், ஒரு வருட காலம் அப்படின்னு அர்த்தம். ஒரு வருஷம். 4 இது வந்து ஒரு ஃப்ரேஸ் மாதிரி. மா இதை வந்து மான்னு யூஸ் பண்ண போகிறோம் இந்த இடத்துல. மா நீ, மா நீ. இது வந்து மீட் பண்ணுறது. சாரி, இது இந்த காஞ்சி எடுத்துக்கணும். இது வந்து பின்னாடி நான் சொல்கிறேன் இது என்னென்னு. மா நீ அவு, மானி அவு அப்படின்னா இன் டைம், கரெக்டான டைமுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறது. மானி அத்தா, மானி அத்தா அப்படிம்பாங்க. சரியான நேரத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு அர்த்தம். மா நீ அவு, டு பி இன் டைம். சரியான நேரத்துக்கு ஒரு கரெக்டான அந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அது சரியான நேரத்துக்கு வந்து சேர்ந்துடுறது. அதை வந்து மானி அவு, மானி அத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மா யூஸ் பண்ணியாச்சு, ஐதா யூஸ் பண்ணியாச்சு, கண் அப்படிங்கிறதையும் உபயோகப்படுத்தியாச்சு.